ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு V1 தமிழ் ஜாப்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ஜாப் நோட்டிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொச்சின் ஷிப்யார்டில் அருமையான ஜாப் நோட்டிஃபிகேஷன் ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸை தான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்டர்பிரைசஸில் இருக்க கொச்சின் ஷிப்யார்டு அதாவது CSLல கிட்டத்தட்ட 64 ஜாப் வேக்கன்சியை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 64 வேக்கன்சியும் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் ஆஃபீஸர்ஸ்க்கான போஸ்ட்டு. இது இந்த வருஷம் அனௌன்ஸ் பண்ணுற 6வது ஜாப் நோட்டிஃபிகேஷன். இந்த போஸ்ட்டுக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். இந்த வேக்கன்சிஸ்லாம் பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் பேசிக்கில் தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு மேலே இந்த ப்ராஜெக்ட் ரன் ஆகும். இந்த வேக்கன்சிஸ்க்கெலாம் நம்ம இந்தியன் சிட்டிசன்ஸ் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். நோட்டிஃபிகேஷனில் அவங்க கேட்டிருக்க எலிஜிபிலிட்டி உங்களுக்கு இருந்தால் மிஸ் பண்ணாமல் அப்ளை பண்ணுங்கள். CSLல 3 இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்கள் ஃப்யூச்சர் ரொம்ப பிரைட்டாக இருக்கும். இந்த போஸ்டிங்ஸ் எல்லாம் இன்ஜினியரிங் முடித்த பட்டதாரிகளுக்காக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் போஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் ஆஃபீஸர் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கானது. இதுவும் கான்ட்ராக்ட் பேசிக்கில் தான் ஒர்க் கொடுப்பாங்க. இதுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டிகிரி இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வித் 60% ஆஃப் மார்க்ஸ் ஃப்ரம் ரெகனைஸ்டு யூனிவர்சிட்டியில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா எசென்சியல் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அதாவது மினிமம் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். எதுலனா ஷிப் பில்டிங் கம்பெனி, ஷிப் ரிப்பேர் கம்பெனி, இல்லைனா மெரைன் ரிலேட்டட் கம்பெனி ஆர் போர்ட்டில், இல்லை இன்ஜினியரிங் கம்பெனியில், இல்லை கவர்மெண்ட் கம்பெனியில், இல்லை செமி கவர்மெண்ட் கம்பெனியில் நீங்கள் ஒரு 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருந்தால் உங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் கம்ப்யூட்டரைஸ்டு பண்ண ஏரியாவில் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. செகண்ட் வேகன்சி பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் ஆஃபீஸர் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டு. இதுவும் கான்ட்ராக்ட் பேசிக்கில் தான் எடுக்கிறாங்க. இதுக்கு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டிகிரி இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் வித் மினிமம் ஆஃப் 60% ஆஃப் மார்க்ஸ் எடுத்துருக்கணும். அதுவும் ரெகனைஸ்டு யூனிவர்சிட்டியில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இந்த ஜாபுக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அதாவது ஷிப் பில்டிங் கம்பெனி, ஷிப் ரிப்பேர் கம்பெனி ஆர் மெரைன் ரிலேட்டட் கம்பெனி, இல்லை போர்ட்டில், இல்லை இன்ஜினியரிங் கம்பெனியில், இல்லை கவர்மெண்ட் கம்பெனி, இல்லைனா செமி கவர்மெண்ட் கம்பெனி, இதில் எங்கேயாவது 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. இந்த ஜாபுக்கும் கம்ப்யூட்டரைஸ்டு பண்ண ஏரியாவில் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. தேர்ட் வேகன்சி பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் ஆஃபீஸர் எலக்ட்ரானிக்ஸ்க்கானது. இதுக்கு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டிகிரி இன் எலக்ட்ரானிக்ஸ், இல்லைனா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், இல்லைனா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங்கில் மினிமம் 60% மார்க்ஸில் பாஸ் பண்ணியிருக்கணும். அதுவும் ரெகனைஸ்டு யூனிவர்சிட்டியில் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸும் சேம் தான். இந்த ஜாபுக்கும் மினிமம் 2 இயர்ஸ் எசென்சியல் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அதாவது ஷிப் பில்டிங், இல்லைனா ஷிப் ரிப்பேர் கம்பெனியில், மெரைன் ரிலேட்டட் கம்பெனியில், இல்லை போர்ட்டில், இன்ஜினியரிங் கம்பெனியில், இல்லை கவர்மெண்ட் கம்பெனி, இல்லைனா செமி கவர்மெண்ட் கம்பெனியில் 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கணும். சேம் அதே தான் கம்ப்யூட்டரைஸ்டு டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் ஆஃபீஸர் சிவில் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டுக்கானது. இதுக்கு எசென்சியல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டிகிரி இன் சிவில் இன்ஜினியரிங் வித் 60% ஆஃப் மார்க்கில் பாஸ் பண்ணியிருக்கணும். இந்த ஜாபுக்கும் மினிமம் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அதாவது ஷிப்யார்டு ஆர் போர்ட்டில், இன்ஜினியரிங் கம்பெனியில், இல்லை சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் கம்பெனியில், இல்லைனா கவர்மெண்ட் கம்பெனி ஆர் கவர்மெண்ட் செமி கவர்மெண்ட் கம்பெனியில் நீங்கள் ஒரு 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் ஆஃபீஸர் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கானது. இதுக்கு எசென்சியல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டிகிரி இன் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங்கில் மினிமம் 50% மார்க்கில் பாஸ் பண்ணியிருக்கணும். இவங்களுக்கும் கம்ப்யூட்டரைஸ்டு பண்ண என்வரன்மெண்ட்டில் ஒர்க் பண்ணியிருந்தால் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஃபைனல் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் ஆஃபீஸர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட்டுக்கானது. இதுவும் கான்ட்ராக்ட் பேசிக்கில் தான் எடுக்கிறாங்க. இந்த வேகன்சிக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் டிகிரி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸு, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இல்லைனா மாஸ்டர் டிகிரி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸு, இல்லைனா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் மினிமம் 60% மார்க்கில் பாஸ் பண்ணியிருக்கணும். இந்த ஜாபுக்கும் மினிமம் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஷிப்யார்டு, போர்ட்டு, இன்ஜினியரிங் கம்பெனி, கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங் கம்பெனி, இல்லை பப்ளிக் செக்டாரில், இல்லை ப்ரைவேட் செக்டார் கம்பெனிஸில் ஒர்க் பண்ணியிருந்தால் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் விண்டோஸ் சர்வீஸ் அட்மினிஸ்ட்ரேஷனில், லினக்ஸில், யூனிக்ஸில், ஜாவாவில், இன்டர்நெட் ஆர் வெப் டெக்னாலஜிஸில், நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேஷனில், ERP, SAPயில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. இந்த வேகன்சிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஆன்லைன் போர்ட்டல் 24 ஜூன் 2024 ஓப்பனில் இருக்குது. இந்த ஜாபுக்கெலாம் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 17 ஜூலை 2024 வரையும் டைமிங் கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட் டைம் வரையும் வெயிட் பண்ணாமல் குயிக்காக அப்ளை பண்ணுங்கள். அடுத்து எல்லா வேகன்சிஸ்க்கும் கேட்டகரி வைஸ் ரிசர்வேஷன் அலாட் பண்ணியிருக்காங்க. UR, OBC, SC, ST, EWS பீப்புள் எல்லாத்துக்குமே ஈக்குவலாக பிரிச்சிருக்காங்க. 64 சீட்ஸுக்கும் ரிசர்வேஷன் அலாட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 64 சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் டிக்ரீஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் இந்த கான்ட்ராக்ட் பீரியட் பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் ரன் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 3 இயர்ஸில் உங்களை எங்கே வேணாலும் இந்த CSL கண்ட்ரோலில் இருக்கிற ஷிப்யார்டுக்கு அவங்க சேஞ்ச் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க.
இந்த போஸ்ட்டுக்கெலாம் சேலரி டீட்டெயிலை தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபஸ்ட் இயரில் வந்து 37,000, செகண்ட் இயரில் வந்து 38,000, தேர்ட் இயரில் வந்து 40,000 சம்பளமாக வாங்குவீங்க. அது மட்டும் இல்லாமல் காம்பன்சேஷனோட எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா பெர் மந்த்துக்கு நீங்கள் 3,000 எக்ஸ்ட்ரா வாங்குவீங்க. இந்த ஜாபுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா, அதாவது 17th ஜூலை 2024 30 வயசுக்கு மேலே போயிருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 30 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது 17th ஜூலை 2024 30 வயசுக்கு மேலே போயிருக்கக்கூடாது. 18th ஜூலை 1994 அப்புறமா பிறந்தவங்க தான் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண முடியும். ஏஜ் லிமிட்டில் ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா ஓபிசி பீப்புளுக்கு 3 வருஷமும் எஸ்சி எஸ்டி பீப்புளுக்கு 5 வருஷமும் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. மெத்தட் ஆஃப் செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப் ஆன்லைன் டெஸ்ட்டு வைப்பாங்க. அதுக்கப்புறம் பர்சனல் இன்டர்வியூ. அப்ஜெக்டிவ் டைப் டெஸ்ட்டு 50 மார்க்ஸ்க்கும், பர்சனல் இன்டர்வியூக்கு 20 மார்க்ஸ்க்கும், பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனுக்கு 30 மார்க்ஸ்க்கும், டோட்டலாக 100 மார்க்ஸ்க்கும் இந்த டெஸ்ட் நடக்கும். பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனில் நீங்கள் பண்ண ஏதாவது ஒரு ஒர்க்கை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக அவங்களுக்கு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் கொடுக்கணும். அதுக்கான 30 மார்க்ஸ் அவங்க அலாட் பண்ணுவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த அப்ஜெக்டிவ் டெஸ்ட்டு வந்து ஆன்லைன்லேயோ இல்லை ஆஃப்லைன் மோட்லேயோ அவங்க சொல்கிற இடத்துல தான் நடக்கும். அதுவும் சிஎஸ்எல் அதை ஃபைனல் பண்ணி சொல்லுவாங்க. இந்த அப்ஜெக்டிவ் டைப் டெஸ்ட்டு பார்த்திங்கன்னா 60 மினிட் டூரேஷனில் நடக்கும். அதில் 50 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும். அதில் ஜென்ரல் நாலேஜுக்கு 10 மார்க்ஸும், சப்ஜெக்ட் பேஸ்டாக 40 மார்க்ஸுக்கும் கொஸ்டின்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் ஈச் கொஸ்டின்ஸ்க்கு 1 மார்க் அவங்க கொடுத்துருவாங்க. இது இல்லாமல் நெகட்டிவ் மார்க் கிடையாது. இதில் மார்க்ஸ் பேஸ் பண்ணி தான் உங்களை செலக்ட் பண்ணுவாங்க. அதில் கேட்டகரி வைஸ் பிரித்து கொடுத்துருக்காங்க. அதாவது அன்ரிசர்வ்டு பீப்புளுக்கு 50% மார்க்கும், ஓபிசி கேண்டிடேட்டுக்கு 45% மார்க்கும், எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு 40% மார்க்கும் நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். பிடபிள்யூபிடி பீப்புளுக்கும் 40% ஆஃப் மார்க்ஸ் அப்ஜெக்டிவ் டைப்பில் நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். இந்த அப்ஜெக்டிவ் டைப் டெஸ்ட்டில் மினிமம் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனுக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஃபைனலாக அவங்களோட எலிஜிபிலிட்டி ரெக்யூர்மெண்ட்ஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா தான் ஃபைனலாக பர்சனல் இன்டர்வியூக்கு அவங்க உங்களை கால் பண்ணுவாங்க. நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்களோட சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனை கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா தான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களை பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனுக்கு அலோவ் பண்ணுவாங்க. பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனும் பர்சனல் இன்டர்வியூவும் கொச்சின் ஷிப்யார்டில் ஃபைனலாக நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் எடுத்துருக்க ஸ்கோரை வச்சு ரேங்க் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி ஃபைனல் பண்ணுவாங்க. கம்யூனிட்டி வைஸ் ரிலாக்ஸேஷன் கேட்குறவங்க அவங்களோட சர்டிஃபிகேட்ஸை அவங்களுக்கு சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆன்லைன் அப்ளிகேஷனில் உங்களுடைய டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணுறப்ப கேர்ஃபுல்லாக ஃபில் பண்ணுங்கள். எந்த மிஸ்டேக்கும் பண்ணிட வேணாம். சப்போஸ் ஏதாவது மிஸ்டேக் ஆகிருந்துச்சுன்னா உங்களை அவங்க பின்னாடி ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இந்த வேகன்சிஸ்க்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்திங்கன்னா ₹700 நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது இல்லாமல் நீங்கள் பேங்க் சார்ஜஸ் பே பண்ணணும். இந்த அப்ளிகேஷன் ஃபீஸை வந்து நீங்கள் ஆன்லைன் மோடில் மட்டும்தான் பே பண்ண முடியும். வேறு எந்த மோட்லையும் பே பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடி இந்த பீப்புளுக்கு இந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ண தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுற முறை பார்த்திங்கன்னா www.cochinshipyard.in அவங்களோட வெப்சைட்டை ஓப்பன் பண்ணால் உள்ள கேரியர் பேஜில் அவங்க ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கான லிங்க் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணி ஃபைனலாக அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணிடுங்க. ஒருத்தர் ஒரு அப்ளிகேஷன் மட்டும்தான் சப்மிட் பண்ண முடியும். அதுவும் ஒன்ஸ் ஒரு தடவை அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா அதுதான் ஃபைனல்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறப்ப கேர்ஃபுல்லாக ஃபில் பண்ணுங்கள். இந்த வேகன்சிஸ்க்கெலாம் நீங்கள் ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். வேறு எந்த மோட்லையும் அப்ளை பண்ண முடியாது. அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறப்ப உங்களுடைய எஜுகேஷனல் சர்டிஃபிகேட், மார்க் ஷீட்டு, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட், ப்ரூஃப் ஆஃப் ஏஜ் சர்டிஃபிகேட், கேஸ்ட் சர்டிஃபிகேட், டிசபிலிட்டி சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இதை பூரா நீங்கள் சாஃப்ட் காப்பியாக லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு அவங்க கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்கம்ப்ளீட் அப்ளிகேஷன்ஸை அவங்க கன்சிடர் பண்ணிக்க மாட்டாங்க. 17th ஜூலை 2024 உங்களுடைய அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணியிருக்கணும். டைம் ஆஃப் ஜாயினிங் அப்போ உங்களுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை அவங்க வெரிஃபை பண்ணுவாங்க. அந்த வெரிஃபிகேஷனில் உங்களுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் ஏதாவது மிஸ் ஆகிருந்துச்சுன்னா அந்த டயத்தில் உங்களை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட்டு இந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கும் எக்ஸாம் அட்டன் பண்ணுறதுக்கும் எந்த ஒரு டிஏஓ அவங்க கொடுக்க மாட்டாங்க. இந்த வேகன்சிஸ்லாம் பார்த்தீங்கன்னா பியூர்லி கான்ட்ராக்ட் பேசிக்கில் தான் ஃபில் பண்ணுவாங்க. ஷார்ட் லிஸ்ட் பண்ண கேண்டிடேட்டை அவங்க இமெயில் மூலம் தான் கான்டாக்ட் பண்ணுவாங்க. வேறு எந்த தபால் போக்குவரத்தும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அவங்க ஒரு வேலையோட இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. அந்த இமெயில் ஐடிக்கு கான்டாக்ட் பண்ணி உங்கள் டவுட்டை நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். நான் இந்த நோட்டிஃபிகேஷனில் ஒரு சில டீட்டெயில்ஸை மிஸ் பண்ணியிருக்கலாம். நீங்கள் இந்த நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக டவுன்லோட் பண்ணி ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். இந்த ஜாப் வேகன்சிக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருந்தால் உடனே அப்ளை பண்ணுங்கள். சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு இதில் வில்லிங்காக இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஜாபுக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க்கையும் வெப்சைட் அட்ரஸையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. மறக்காமல் எங்கள் V1 தமிழ் ஜாப்ஸ் யூடியூப் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் கைஸ். தேங்க்யூ.